மீலாதுல பாத்தீங்கன்னா மேடையில் இருக்கிற ஆட்களோட கம்மியா தான் கீழே இருக்கும். மேடையில் 50 இருப்பானோ கீழே 25 இருக்கும். இப்ப அப்படி எல்லாம் ஆக்கிவிட்டான். இவங்களா உண்டாக்குனதுனால என்ன நடக்குது? நபிகள் நாயகத்துடைய மீலாது விழாங்கிற பேர்ல அவங்க பேரை சொல்லி நடத்துகிற நிகழ்ச்சிகளை இந்த கேடு கட்டவர்கள் அவனுடைய காலில் விழுந்து கும்பிடுறாங்க. கும்பிடுவதை அனுமதிக்கிறார்கள் என்றால் இவங்க எங்க போயிட்டு இருக்கிறான்? நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எவன் காலில் எல்லாம் மக்கள் விழுந்து வணங்குகிறார்கள், நீங்கள் அதிக தகுதி உடையவர், உங்கள் காலில் நான் வந்து வழங்க போறோம். நபிகள் நான் என்ன சொன்னாங்க? எல்லாம் வழங்கிட்டு போனாங்களா? சஜ்தா செய்யன்னு சொன்னாங்களா? என்ன சொன்னார்கள்? லவ் குன்து ஆமுர அஹதன் ஐ யஸ்துதலி அஹதின் ல அமர்துல் மர்அத அன் தஸ்துதலி ஜௌஜிஹா. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு காலில் விழலாம் என்று இருந்தால் கணவன் காலில் மனைவியை விழச் சொல்லியிருப்பேன். அதையே தடை போட்டவன் நான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க? நபிகள் நாயகம் நபின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் எல்லாம் உலகம் பூரா ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம்? எல்லா மதத்தில் உள்ள பெண்களும் ஆண்களை கடவுளாக மதிக்க வேண்டும், தெய்வமாக பூஜிக்க வேண்டும், காலை தொட்டு கும்பிட வேண்டும் என்கிற வழக்கம் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளிலும் அத்தனை மொழி பேசுகிற மக்களிடமும் இருந்தது. உலகத்தில் உள்ள 50 பேரும் பொம்பளை அடிமையாக்கி வச்சிருந்தான். நபிகள் என்ன பண்றாங்க? எந்த பொம்பளையும் இனிமேல் எந்த ஆம்பளை காலில் விழக்கூடாது, புருஷன் காலில் விழக்கூடாது, புருஷனை வணங்கக்கூடாதுங்கிறாங்க. உலகம் எல்லாம் புருஷனை கடவுள்னு சொல்லும் போது இன்னைக்கு சொல்லிட்டு போயிடலாம். எவனு 14 நூற்றாண்டுக்கு முந்தி இதை சொல்றது ரொம்ப தில்லு வேணும். 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி பெண்களுக்கு ஆன்மா இருக்குதா இல்லையா நீங்க பட்டிமன்றம் நடத்தினான் நம்ம நாட்டிலாம் பெண்களை வந்து மனித இனத்துல சேர்க்கிறதா இல்லையா, ஆன்மா இருக்குன்னு அர்த்தம். அவங்க மனித இனத்துல சேர்க்கிறதா ஆடு மாடு மாதிரி வச்சுக்கிறதா அப்படின்னு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருந்த காலத்துல நபிகள் என்ன பண்றாங்க? நீனு மனுஷி நீனு மனுஷன், மனுஷன் காலில் மனுஷன் விடக்கூடாது, புருஷனை மதிக்கிறது வேற, கடவுளா கருதுறது வேற. அடே அதையே தடுத்திருக்கிறேன்னா ஏன் காலில் விழுறது அனுமதிப்பேனா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அந்த காரியத்தை மீளாதுங்கிற பேர்ல செஞ்சாங்களா இல்லையா? நாமளே உணர்வு பத்திரிகையில காரண காரியத்தோட புகைப்படத்தோட என்னென்ன அட்டூழியம் பண்ணுனாங்க என்று அந்த காலத்தில் அம்பலப்படுத்தி இருக்கிறோம். அப்ப இதை சொன்னா ரசூலுல்லாஹ் பிடிக்கலங்கிறாங்களே, இது என்ன பொய் தானே? மௌலிது ஓதக்கூடாதுன்னு சொல்றோம். நேசம் மௌலிதுல என்ன? ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாடுறோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க மௌலிது? மௌலிதுன்னா ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாடுறது. அப்படியா? என்ன சொல்லி புகழ்ந்தீன்னு கேளுங்களேன். அடே நீ புகழ்ந்து ஒருத்தனை புகழ்றதா இருந்தா புகழ்றவனுக்கு என்ன சொல்லி புகழ்ந்தது தெரியணுமா இல்லையா? என்னடா சொல்லி புகழ்ந்தீங்க? புகழ்ந்தோம். என்ன சொன்ன? ஒண்ணும் தெரியாது. எவனோ ஒருத்தன் அரபில் இனத்தை எழுதி வச்சவன அதை உட்கார்ந்துக்கிட்டு மௌலிதுன்னு படிக்கிற, பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு படிக்கிற. இதெல்லாம் நீ படிச்சேன்னா எங்களுக்கு ஆத்திரம் வரும் நினைச்சுக்கிட்டு நாங்க வர்ற அன்னைக்கு பார்த்து மயக்க போட்டுட்டு வேற படிக்கிற. என்ன மௌலிதுனா என்னடா? என்ன தெரிஞ்சு நீ படிக்கிற? அது அரபு மொழியில் இருக்கிறது. அர்த்தம் உனக்கு தெரியுமா? அது எப்ப வந்துச்சுன்னு தெரியுமா? மௌலிது என்பது என்ன? 300 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தன் எழுதின பாட்டு. நல்லா விளங்கிக்க. நீ ஓடிக்கிட்டு இருக்கிற யா நபி ஸலாம் அலைக்கும், இந்த யா நபி ஸலாம் அலைக்கும் என்பது எப்ப வந்தது? 1400 வருஷத்துக்கு முந்தி வந்ததா? நபிகள் நாயகம் காலத்தில் வந்ததா? 300 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அப்ப 300 வருஷத்துக்கு முந்தி தான் இஸ்லாம் வந்துச்சா? அப்ப 300 வருஷத்துக்கு முந்தி தான் எந்த கிறுக்கு பையில எழுதியிருக்கான்னு சொன்னா அதுக்கு முந்தி 1100 வருஷம் முஸ்லிம்கள் வாழ்ந்தாங்களே, அவங்க ஓதலையே. அடே 300 வருஷத்துக்கு முந்தைய நாட்டில் முஸ்லீம் இருந்தானே இல்லையா? இருந்தான். அவன் மௌலிது ஓதல. என்னமோ நாங்க புதுசா சொல்றோம், நீ இல்லடா புதுசா உண்டாக்கி இருக்கிற. அடே இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் இஸ்லாம் வந்து எப்ப வந்து 300 வருஷம் ஆகுதா? தமிழ்நாட்டில் இஸ்லாம் வந்து 300 வருஷம் ஆகுதாங்கிற. 850 950 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளி வாசல்கள் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில். திருச்சியில 800 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளி இருக்கிறது.
இது தேங்காய்பட்டினத்தில் 900 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது. அப்பவே முஸ்லீம் வந்துட்டான்ல. இந்த தமிழ்நாட்டில் இஸ்லாம் வந்து 300 வருஷம் தான் ஆகுதா? அப்ப அந்த 1100 வருஷமா இருந்தவன் யாரு? அவன் முஸ்லீம் இல்லையா? அவன் ஓதலைடா மௌலுது. உன் அப்பா ஓதி இருப்பான், உன் பாட்டம் ஓதி இருப்பான், உன் முப்பாட்டம் ஓதி இருப்பான், உன் கொள்ளு பாட்டம் ஓதி இருப்பான். அப்புறம் அதுக்கு முந்தி ஓதுனானா? இல்ல. அதுக்கு முந்தின பாட்டம் ஓதுனானா? இந்த மௌலுதை இன்னொன்னு சொல்ல போன இந்த மௌலுதை உலகத்துல எல்லா நாட்டிலையும் முஸ்லீம் இருக்கிறான்ல. ஈர்மேனி பள்ளிவாசல்ல பாங்க சொல்லுவாங்க. எப்படி பாங்க சொல்லுவாங்க? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்க சொல்லுவாங்க. அதைத்தான் ரஷ்யாவில் உள்ள பள்ளிவாசலும் சொல்லுவான். அமெரிக்க பள்ளிவாசலுக்கு போனா அதான் சொல்லுவான். சவுதி அரேபியா பள்ளிவாசலுக்கு போனாலும் அல்லாஹ் அக்பர் தான் பாங்க சொல்லுவான். உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் அல்லாஹ் அக்பர் தானே பாங்க சொல்லுவான். அப்படித்தான் சொல்லுவான். எல்லாரும் அல்லாஹ் அக்பர் தான் பாங்க சொல்லுவான். நீ இஸ்லாத்துல உள்ளதா இருந்தா உலகம் பூரா ஒரே மாதிரியா இருக்கும். இஸ்லாத்துல உள்ள விஷயங்களா இருந்தா மௌலுது உலகம் பூரா இருக்கா? அமெரிக்காவில் முஸ்லீம் இருக்கிறான்ல, அவன்கிட்ட போய் கேளு மௌலுதுனா என்னன்னு. அப்படின்னா என்ன நம்ம திருப்பி கேட்பான். இருக்கு அப்படா இல்லையா? ரஷ்யாவில் முஸ்லீம் இருக்கிறான்ல, அவன்கிட்ட போய் கேளு மௌலுதுனா. மௌலுதா அப்படின்னா என்ன? குர்ஆன் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஹதீஸ் தெரியும், மௌலுதுனா எனக்கு தெரியலையேம்மா. அப்ப என்ன விளங்குது? இது 300 வருஷத்துக்கு முந்தி வந்ததுங்கிறது விளங்குது. அது மேட் இன் இந்தியாங்கிறது விளங்குது. எது மௌலுதுங்கிறது இங்க உள்ளவங்க தயாரிச்சது. எங்க தயாரிக்கல? நபிகள் நாயகம் தயாரிச்சது இல்ல, சஹாபாக்கள் தயாரிச்சது இல்ல, 4 இமாம்ங்கிறாங்களே அவங்க தயாரிச்சதும் இல்ல. 300 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ புலப்பத்தவன் அரபில என்ன எழுதி வச்சான்? எதுக்கு எழுதுனா? சம்பாதிக்கிறதுக்கு எழுதுனான். மௌலுது எழுதுன ரசூலுல்லாஹ் புகழ்றதுக்கா? ரசூலுல்லாஹ் புகழ்றதுக்கு இப்படி ஒண்ணு வேணும்னா அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டு போயிருப்பாங்க. நீ என்ன சொல்றது? மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் உனக்கு என்ன சொல்றான்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன் என்றோடு. நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மார்க்கத்தை பூர்த்தியாக்கிட்டேன். அன்னைக்கு பூர்த்தியாச்சுல, அன்னைக்கு பூர்த்தியாச்சுன்னா இப்ப எப்படா மௌலுது வரும்? ரசூலுல்லாஹ் காலத்துல ஃபுல் பண்ணியாச்சு, இடம் இல்ல. நீ சினிமா கொட்டைக்கு டிக்கெட் வாங்க போற, ஹவுஸ்ஃபுல் போட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இடம் இல்லன்னு அர்த்தம். வந்துட வேண்டியதுதான். அப்ப இஸ்லாத்துல ஹவுஸ்ஃபுல் போட அன்னைக்கே போட்டாச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல என்னாச்சு? ஹவுஸ்ஃபுல், எதுவும் நுழையக்கூடாது, எல்லா மேட்ரு ஃபுல், எதையும் கொண்டா திணிச்சு விடாத. எல்லாத்தையும் வைக்க வேண்டிய வச்சாச்சு, சொல்ல வேண்டிய சொல்லாச்சு, எடுக்க வேண்டிய எடுத்தாச்சு, நீக்க வேண்டிய நீக்கியாச்சு, தள்ள வேண்டிய தள்ளியாச்சு. இதான் இஸ்லாம். அதுக்குள்ள ஏன்டா புதுசு புதுசா கேட்கறீங்க? நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கத்தில் கொண்டு சேர்க்க நீ யாரு? நீ புதுசு புதுசா கேட்கிற, நாங்க சேர்க்கிறோமா? நீ 300 வருஷத்துக்கு முந்தைய பாட்டை படிச்சுக்கிட்டு மௌலுதும்ப கேட்டா நாங்க புதுசா சொல்றோமா? நீ புதுசா? நாங்க நபிகள் நாயகம் காலத்துக்கு வளர்ந்து உன்னை கூப்பிடுறோம். நீ என்ன பண்ற? 300 வருஷத்துக்கு முந்தைய இருந்த முட்டாப்பைய காலத்துக்கு கூப்பிடுற. இதான் பஞ்சாயத்து. இந்த மௌலுது எதுக்கு உண்டாக்குனா? இதுக்கு பெரிய ஆதாரம் வேண்டியது இல்லை. எதுக்கு உண்டாக்குனாங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமா? ஆதாரம் வேணுமா? நீங்க ஒரு அசரத்தை கூப்பிடுங்க, அசரத்து மௌலுது ஓதுங்கன்னு சொல்லுங்க. ஓதி முடிச்ச பிறகு ஸ்ரீதேவி தனமா போயிட்டு வாங்க அசரத்து, அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில கூலி தருவான் அப்படின்னு சொல்லி பாருங்க. கை மடக்கு கொடுக்காம, காசு கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம, கோழிக்கறி கொடுக்காம அசரத்து நல்ல வேலை செஞ்சீங்க, இபாதத்து பண்ணிருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கூலி தருவான்னு சொல்லி பாருங்களேன். என்ன நடக்கு? மௌலுது ஹராம்ன்றாரு. நேரத்தை ஒதுக்கி ஏதோ சம்பாதிக்கிறான்னு வந்தா அதுலயும் மதலி போறீங்களா? மௌலுதுல ஓதக்கூடாது, மார்க்கத்தில் இல்லைன்னு வேற இல்லையா? அவருக்கு என்ன வேலையா? தேவையில்லாத வேலை இது. எதுக்கு வர்றாரு? நல்லா தெரியுது. காசு கொடுக்காம நீ ஓத சொல்லி பாரு. மார்க்கத்தில் உள்ளதா இருந்தால் மார்க்கத்தில் உள்ள செய்யறது காசு எதுக்கு? ரசூலுல்லாஹ் தானே புகழ்ற, அது இபாதத்து தானே, அதுக்கு கூலி அங்க தானே பார்க்கணும். இங்க இந்த கூலி ஏன்டே கூலி என்கிற? அது இபாதத்தாக இருந்தால், அது வணக்கமாக இருந்தால், அது மார்க்கத்தில் உள்ளதா இருந்தால் அதற்கான கூலி அல்லாட்ட போய் வாங்கு, என்கிட்ட கேட்காத. தெரிஞ்சு போச்சா என்னன்னு? அவ்வளவு வேணாம். அசரத்து மௌலுது ஓதுறாரு, எல்லா வீட்லயும் ஒரே மாதிரி ஓதுறாரா? ஒரே மாதிரி ஓதுறாரா? இல்ல. 500 ரூபாய்க்கு ஒரு மாதிரி, 50 ரூபாய்க்கு ஒரு மாதிரி, 1000 ரூபாய்க்கு ஒரு மாதிரி இருக்கா இல்லையா? இருக்குல்லங்க.
நட மௌலுது இருக்கா, விடி மௌலுது இருக்கா, அப்புறம் எட மௌலுது இருக்கா? நட மௌலுதுனா என்ன? 50 ரூபாய்க்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹி அலைஹி ஹபீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றானே விளங்காது. மகரிப் விட்டு இஷா 7 வீட்டுக்கு போயிருவான். மகரிப்ல இருந்து இஷாவுக்குள்ள அந்த 1 மணி நேரத்துல 7 வீட்டுல போய் வந்துருவாங்க. அது என்னது? அது நட மௌலுது. 1000 ரூபாய் கொடுத்தா ராத்திரி உட்காரும் சுபுகு வரைக்கும் ஓதுறான். புது புது மெட்லாம் எடுத்து புதுசு படத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து, அன்னைக்கு சிவாஜி படத்துல உள்ளது புதுசா வந்து பருத்தி வீரர்ல வர்றதெல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த மெட்ல எல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து 1000 ரூபாய்க்கு. இது தொழிலா வணக்கமா? இது அடே நீ